Hi guys, this is AG. ஸோ இந்த வீடியோவில் நாம் மைக்ரோசாஃப்டோட இமெயில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் இமெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து outlook.com, இன்னொன்று வந்து hotmail.com. ஸோ இப்போதைக்கு நாம் வந்து hotmail.comல எப்படி ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் மைக்ரோசாஃப்ட் ஹாட்மெயில் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ டைப் பண்ணி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய அப்ளிகேஷன் இல்லைன்னா செகண்டில் வரக்கூடிய இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஒன்று நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ outlook.live.com அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவுட்லுக் ஃப்ரீ பர்சனல் இமெயில் அப்படின்னு இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் அக்கௌண்ட்டுங்கிற பேஜுக்கு நாம் வந்து நேவிகேட் ஆகிட்டோம். ஸோ இதில் நீங்கள் பாருங்கள் மைக்ரோசாஃப்ட் கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதில் ட்ராப் டவுனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா outlook.com இருக்குது ப்ளஸ் hotmail.com இருக்குது. சரியா? ஸோ 2 விதமான அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள். ஸோ எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹாட்மெயில் வேணும்னா ஹாட்மெயில் நீங்கள் எடுத்துக்கலாம். அவுட்லுக் வேணும்னா அவுட்லுக் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து ஹாட்மெயிலில் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாட்மெயில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மெயில் ஐடி எப்படி வேணும், ஸோ எந்த நேமில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என் நேமை நான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். anto@hotmail.com கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு நேவிகேட் ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் என்டர் த பாஸ்வேர்ட் யூ வுட் லைக் டு யூஸ் வித் யுவர் அக்கௌண்ட். உங்களோட இந்த anto@hotmail.comக்கு என்ன பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ இங்கே நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத நாம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 8 கேரக்டர்ஸுக்கு மேலே வந்து பாஸ்வேர்ட் இருக்கணும். சரியா? ஸோ அதனால் கவனமாக நீங்கள் கொடுக்கும்போது 8 லெட்டர்ஸ் இல்லைன்னா 8 கேரக்டர்ஸுக்கு மேலே பாஸ்வேர்ட் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஸோ ப்ரௌசர் வந்து சேவ் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ வேணான்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. ஸோ இங்கே வந்து நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரி கேட்குது. அதுக்கப்புறம் பர்த் டேட். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து வேலிடேஷன்ஸ் எல்லாமே நடக்குது. செக்யூரிட்டி இன்ஃபோ மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் செக்யூரிட்டி இன்ஃபோ அப்படின்னு கேட்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு பசில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் சால்வ் த பசில் ஸோ வி நோ யூ ஆர் நாட் அ ராபோட் அப்படின்னு கேட்குது. ஓகே, ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ ரொட்டேட் த இமேஜ். இந்த ஆரோவை கிளிக் பண்ணி நம்ம ரொட்டேட் த இமேஜை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து இமேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. ஓகே, டன் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கேட்குது அதை வந்து சைன்இன்லேயே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து டைரெக்டாகவே உங்களோட மெயிலுக்கு வந்து போயிடும். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுடைய மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து நேவிகேட் ஆகிடுவீங்க. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மற்றபடி எந்த ரிகவரி இமெயில் ஐடி அந்த மாதிரி எதுவுமே வந்து கேட்கல. பட் ஜிமெயிலை பொறுத்த வரைக்கும் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு மெயில் ஐடி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? மொபைல் நம்பர். ஸோ ரிகவரி இமெயில் ஐடி கூட ஆப்ஷனல். ஆனால் மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து அவைலபிளாக இல்லை, உங்களுக்கு வந்து கேட்கல. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை வந்து கொடுக்க வேணாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே அவைலபிள் தான். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் மெயில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் மெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஒரு மெயில் ஐடி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறது. ஓகே, சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். மற்றபடி சேனலை வந்து புதுசாக வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.